நமஸ்காரம். ஒரு அன்பர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார், பதில் பார்ப்போம். கோயில்களில் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது, பிரசாதம் கண்டருள பண்ணும்போது திரை போடுகிறார்களே, ஏன் அவர் நாம் பார்க்கும்படி சாப்பிட மாட்டாரா? ஏன் திரை போட வேண்டும்? அவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கும் போது கூட எல்லாரும் தரிசிக்கிறோமே, உண்மையில் குளிக்கும் போது தானே திரை போட்டுக்கொண்டு குளிக்க வேண்டும். ஆனால் அப்போது திரை இல்லை. ஆனால் அதற்கு பின் அலங்காரம் பண்ணும் போதோ பின்னர் நைவேத்தியத்தின் போதோ திரை போடுகிறார்களே, எதனால்? இது பொருத்தமாக இல்லையேன்னு கேட்டிருந்தார். நல்ல கேள்வி. அதுக்கு இரண்டு கோணத்தில் பதில் பார்ப்போம். ஒன்று, நாம் என்ன மனிதர்கள் செய்கிறோமோ அதை அப்படியே பெருமான் பேரிலே வைத்து பார்ப்பது சரி வராது. அவர் கடவுள், நான் மனிதன். அதனால் நான் குளிக்கும் போது திரை போட்டுக்கொண்டு குளிக்கிறேன், ரூமுக்குள் குளிக்கிறேன். ஆனால் சாப்பிடும் போது எல்லாரும் பார்க்க சாப்பிடுகிறேன். அது ஏன் பகவானுக்கு மாற்றி நடக்கிறது என்று கேட்டால், அது நம் இயல்பை அவர் பேரில் வைத்து பார்ப்பது. அதுவே பொருத்தமில்லை. அவர் கோயிலில் இருக்கிறார், கடவுளாக இருக்கிறார், ஆராதனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் கையேந்தி நிற்கிறோம், அவர் கொடுக்கிறார். அவர் படைக்கிறார், நாம் படைக்கப்படுகிறோம். மொத்தத்தில் நாமும் அவரும் வேறு. அதனால் நம்முடைய இயல்புகளை போய் அங்கு வைத்து பார்ப்பதே கூடாது. அடுத்தது, குளிக்கும் போதுதான் நாம் ஆடையோடு குளிக்க வேண்டும். கேட்டவர் என்ன நினைத்து விடுவார், குளிக்கும் போது ஆடை இல்லாமல் இருப்பார்கள், அப்போதே திரை திறந்திருக்கிறதே, இது மனதில் இருக்கலாம். அப்படி இல்லை. குளிக்கும் போது ஆடையோடு தான் குளிக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டாலே திரை தேவையில்லைன்னு தெரிந்துவிடும். எல்லாரும் காவேரியிலும் தாமிரபரணியிலும் கங்கையிலும் குளிக்க போகிறோம், திரையா போடுகிறார்கள்? இல்லையே. அதே அடுத்து உடை மாற்றிக்கொள்ளும் போது திரை தேவை. என உடை மாற்றப்படுகிறது. குளிக்கும் போது உடையோடே இருக்கிறார். ஆனால் குளிக்கும் போது உடையோடு தான் குளிக்க வேண்டும்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது புரியவில்லை என்றால் இந்த கேள்விக்கு பதிலே புரியாது. அடுத்தது, திருமஞ்சனம் நடக்கும்போது சர்வஸ்வதானம்னு சொல்லுவார்கள். அது பகவானுடைய திருமேனி. தன் திருமேனியை அடியார்கள் பார்க்கும்படிக்கு கொடுக்கிறார். ஏன்? நம் உடலை காட்பதில்லையே. ஆமாம், காண்பிக்க மாட்டோம். இந்த உடல் சத்வம், ரஜசு, தமசு முக்குணங்கள் சேர்ந்தது. பிராகிருதமான சரீரம், உருவாக்கப்பட்டது. யார் நம் உடலை பார்த்தாலும் ஞானம் மழுங்கும், மலராது, மழுங்கும். ஆனால் பகவானுடைய திருமேனி சுத்த சத்வமயம், சத்வகுணம் மட்டுமே உள்ளது. அதனால் நாம் மயக்கத்திலே இருந்தாலும், நாம் அறிவு மழுங்கி இருந்தாலும், அவர் திருமேனியை தரிசிக்கும் போது அறிவு மலர்கிறது. அதுதான் அந்த சத்வகுணத்துக்கு இருக்கிற பெருமை. அதனால் திருமஞ்சனத்தின் போது நாம் தரிசித்தால் நமக்குத்தான் சத்வகுணம் வளரும். இது அவர் திருமேனியை பற்றின உண்மை தெரிந்தவர்களுக்கு புரியும். மற்றொரு கோணம், பிரசாதம் கண்டருள பண்ணும்போது ஏன் திரை போடுகிறோம்? நம் குழந்தை, சிறு குழந்தை, சோறு ஊட்டுகிறோம். எந்த தாயாவது என் குழந்தை நிறைய சாப்பிட்டதுன்னு சொல்லுவாளா?
அல்லது கிண்ணியில் பிசியும் போது எவ்வளவு பிசிகிறேன்னு யாருக்காவது காட்டுவாளா? இவ்வளவு சாப்பிட்டாள் என்றும் சொல்ல மாட்டாள். ஊட்டும் போது காட்டவும் மாட்டாள். யாரிடம் அதை பற்றி பேசவும் மாட்டாள். இதுதான் தாயின் தன்மை. அந்த குழந்தையினிடத்தில் இருக்கும் பரிவு, பொங்கும் பரிவு. இது எப்படியோ அப்படித்தான் பக்தர்களுக்கு பகவானிடத்தில். அவர் உலகமுண்ட பெருவாயன், உலகத்தையே சாப்பிடக்கூடியவர், சாப்பிட்டவர். மஞ்சார வரையேழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடக்கியவர். கோவர்தனகிரியை குடையாக பிடித்தாரே, அப்போது அன்னக்கூட்ட உற்சவம் நடந்தது. மொத்த பிரசாதத்தையும் பகவான் கண்ணன் சாப்பிட போகிறார். அவ்வளவு பிரசாதத்தை உண்டானே, அட்டு குவிசோத்து பருப்பதம்னு பெரியாழ்வார் பாசுரம். எந்த தாய்க்குத்தான் எந்த பக்தனுக்குத்தான் இவ்வளவு சாப்பிட்டார்னு சொல்ல மனசு வரும்? அவர் அவ்வளவு சாப்பிட்டால் தான் நம்ம ரட்சிக்கிறார், அது வேறு. நம் இத்தனை பேருக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டுமானால் அவர் அத்தனை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் அந்த பகவானை கடவுள்னு பார்க்காமல் நம் குழந்தை, பரிய வேண்டிய குழந்தை, அந்த குழந்தைக்கு திருஷ்டி வரக்கூடாது, யார் கண்ணும் பட்டுவிடக்கூடாது. சாப்பிட்டு முடித்தவுடன் கிண்ணியோடு தலையில் சுற்றுவார்கள். யார் கண்ணும் படக்கூடாதாம், இவ்வளவு சாப்பிட்டதுன்னு தெரியக்கூடாதாம். அந்த பரிவு இருக்கிறபடியால் தான் திரை போடுகிறோம். திரை வேண்டாம். அங்கு கூடியிருக்கும் நம் அத்தனை பேருடைய கண்களையும் நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள்னு சொன்னால் அது இயற்கையான திரை. செய்வோமா? அந்த ஒழுக்கம் நம்மிடத்தில் இல்லையே, அதற்காகத்தான் திரை போடுகிறார்கள். கோயிலார்கள், அங்கிருக்கும் கைங்கிறவர்கள், இப்போது மண்டபத்தில் இருக்க எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், பெருமான் சாப்பிட போகிறார்னு சொன்னால், நாம் டிசிப்ளின் இருப்பவர்களாக இருந்தால் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் துளி துளியாக திறந்து பார்ப்போம். இதனால் தான் உறுதியாக திரையே போட்டு விடுகிறார்கள். அதனால் ஒரு குழந்தையினிடத்தில் கண்ணெச்சில் படக்கூடாது என்று, திருஷ்டி படக்கூடாது என்று எப்படி தாய் மறைத்து மறைத்து சோறு ஊட்டுவாளோ, அதை போலத்தான் பகவானுக்கும் திரை போட்டுத்தான் பிரசாதம் கண்டொருள பண்ண வேண்டும். ஆக எல்லாவற்றுக்கும் விடை பார்த்தோம். அவர் குளிக்கும் போது ஆடையோடு தான் இருக்கிறார். அவர் திருமேனி வேறு, நம் சரீரம் வேறு. அவர் திருமேனியை சேவித்தால் சத்துவகுணம் வளரும். பின்னர் அவர் உடை மாற்றும் போதுதான் திரை போடுகிறார்கள். பிரசாதம் கண்டொருள பண்ணும் போது ஒரு குழந்தைக்கு இருக்கிற பரிவு கண்ணெச்சில் படக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். இப்படித்தான் பார்த்து பார்த்து அந்த நாளில் மகான்கள், நம்முடைய பெரியோர்கள், ரிஷிகள் காலத்திலிருந்து கோவில் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒன்று, அதை சரிவரை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து சந்தேகங்களோடையே இருக்கக்கூடாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.